Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்க கொஷினுக்கான ஆன்சர் செக்ஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் நான் அப்படி சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கலாம். அந்த டவுட்ஸில் ஒரு டவுட் மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கலாம். அதுக்கு நான் ஆன்சர் கண்டிப்பாக அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். நீங்கள் உங்களுடைய கொஷின் எங்கே இருக்குதோ அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் வேறு சில டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் வேறு ஒருத்தவங்க அந்த டவுட்ஸை கேட்டிருக்காங்கன்னா அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது மூலிமா உங்களுடைய மொத்த டவுட்டும் கிளியர் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆள் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா தினேஷ்ன்றவங்க சொல்லியிருக்காங்க, 3 years LLBக்கு 60க்கு இருக்க அட்மிஷன் கிடைக்குமா சொல்லுங்கள். 60% கிடைக்கிறதுக்கான பாசிபிள் கிடையாது. 3 yearsக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, யூஜியுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசி, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்மிஷனுக்கு தேவைப்படுது. இதுக்கான வீடியோ விரைவில் மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா அஸ்வினி அக்கா, நான் வேறு காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன், என்கிட்ட ஒரிஜினல் டிசி இல்லை, அப்போது நான் அதை அப்லோட் பண்ணேன். இதை நீங்கள் யூனிவர்சிட்டியில் கேளுங்க. வேறு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அதை டிஸ்கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு டிசி கொடுப்பாங்க. அந்த ஒரிஜினல் ரேட்னு தான் நீங்கள் அட்மிஷன் போட முடியும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் யூனிவர்சிட்டியை கான்டெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் சஞ்சய், மேம் லா காலேஜில் ஜாயின் பண்ணும்போது போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணுமா மேம்? போனஃபைட் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது கேட்பாங்களா மேம்? சொல்லுங்கள் ப்ளீஸ். அதாவது சஞ்சய், நீங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே அட்மிஷன் போடுறீங்கன்னா கண்டிப்பாக போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாத அதனுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அட்மிஷன் அப்போ காலேஜில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் கீழே சீட்டு வாங்கலைன்னா நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சைக்கோவா, எங்களுக்கு இன்னும் எக்ஸாம் முடியல, நாங்கள் எப்போ அப்ளை பண்ணுறது, இனி அப்ளை பண்ண முடியுமா? நீங்கள் 5 yearsக்கு கேட்குறீங்களா 3 yearsக்கு கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. 5 yearsக்கா 3 yearsக்கான்றதை மென்ஷன் பண்ணுங்கள். 5 yearsக்குனா முடிஞ்சிச்சு, 3 yearsக்குனா இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் ஸ்டார்ட் ஆகலை. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சுரேந்திரன், சோயல் மதுரையில் படிக்க முடியுமா? சோயல்ன்றது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸை ஆனர்ஸ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது சென்னையில் மட்டும்தான் ஒரே ஒரு காலேஜ், அதாவது அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லுவாங்க. மதுரையிலலாம் கிடையாது. நீங்கள் இதில் சீட் கிடைச்சதுன்னா ஒன்லி சென்னையில் மட்டும்தான் ஸ்டே பண்ணி படிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சைக்கிள், மேம் நான் 83% BA LLB DNC கிடைக்குமா? 83 கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில். ஜான், அக்கா ட்ரான்ஸ்ஃபர் சர்க்குலர் எப்போ ஓப்பன் ஆகும், எத்தனை டேஸில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இதை பற்றி வீடியோ போடுங்க. எஸ், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் டாப் 90 above கட் ஆஃப் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் அட்மிஷன் போட்டு அந்த காலேஜ் பிரின்ஸிபல் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அலாட்மெண்ட்டுக்கு ஒரு ரீஅலாட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில் கேட்குறீங்களோ அந்த காலேஜில் உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கேட்டகரிக்கு வேக்கன்சி இருக்குன்னா அந்த காலேஜில் அட்மிஷன் கொடுத்துருவாங்க. வித்தின் 1 or 2 வீக்ஸில் நீங்கள் அந்த காலேஜுக்கு ரீஅலாட்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம். அப்படி இல்லை உங்களுடைய கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, நீங்கள் கேட்குற காலேஜில் வேக்கன்சி இல்லைன்ற பட்சத்தில் 1 year எந்த காலேஜ் அலாட் ஆச்சோ அந்த காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜ் நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வாங்கிக்கலாம். ஜாக், மேம் நான் BC 87 எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா? 87க்கு கிடைக்கும் உங்களுக்கு ஜாக். ஸ்வேதா, அக்கா ரேங்க் லிஸ்ட் மெயிலுக்கு வருமா? ரேங்க் லிஸ்ட் மெயிலுக்கு வராது, TNDALU வெப்சைட்டுக்கு மட்டும்தான் வரும். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட்டட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பாரதி, ஹாய் மேம், மெயில் வரும்னு சொல்கிறாங்க, அப்படி அந்த மெயிலில் என்ன தான் வரும்? எல்லாருக்கும் மெயில் வரும். என்ன மெயில் வரும்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்களுடைய கட் ஆஃப் செலக்ட் ஆகிருக்குன்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு மெயில் வரும். அப்படி இல்லை உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மெயிலோ மெசேஜோ காலோ வரும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெல்லி கேமிங், அக்கா டிகிரி படிக்கிறது தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் எப்போ சூஸ் பண்ணுறது? நீங்கள் எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜ் அட்மிஷன் போட்டுட்டு அந்த காலேஜில் தமிழ் மீடியம் இருக்கா
அப்படின்றத நீங்கள் வந்து கேட்கணும். அப்படி கேட்கும்பொழுது செப்பரேட்டாக வந்து தமிழ் மீடியம்க்குன்னு ஒரு இது கிளாஸஸ் வந்து பிரிப்பாங்க இருக்கிற காலேஜஸில். அப்படி தான் நீங்கள் வாங்க முடியும் தமிழ் மீடியம். சல்ஹியா மேம் 87 மார்க் இருக்குது, ஓபிசி கேட்டகரி, கேன் ஐ கெட் சீட் இன் கவர்மெண்ட்? 87% கிடைக்கும் சல்ஹியா. தங்கரசு மேம் நான் எம்பிசி 86 காலேஜ் கிடைக்கும். எஸ், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் தங்கரசு. பிரபா மேம் 7.5 ரிசர்வேஷன் உள்ளவங்களுக்கு இந்த கட் ஆஃப் தானா? 7.5 செப்பரேட்டாக கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ், 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து தனியாக வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வந்துட்டு ஜெனரல் கேட்டகரிக்கு கூட, அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வருது இல்லையா, அது கூட உங்களுக்கு விடவே மாட்டாங்க. தனியாக ஒரு ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கான ஒரு ரேங்க் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பை மேம் என் ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? அதாவது இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் போகும்பொழுது ஆதார் கார்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் அவங்க எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறது, அந்த டிசியில் இருக்கிறத எடுத்துக்குவாங்க. மற்றபடி பேங்க் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி போகும்போது மேபி வந்து இஷ்யூ வந்தால் வரலாம். ஸோ இதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்ரீநிதி மேம் எஸ்சி கேட்டகரி 66, 7.5 ரிசர்வேஷன் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க சான்ஸ் இருக்கா? 66க்கு வந்து 7.5 ரிசர்வேஷனில் கண்டிப்பாக கிடைக்காது. அதே பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா பாசிபிள் இல்லை. மேபி வந்து ப்ரைவேட்டில் கிடைக்கலாம். அதே வந்து ஒரு 10% சொல்லலாம். ஆரி ஒர்க்குங்களா மேம்? பிசி 63 மார்க் கிடைக்குமா? கிடைக்காது உங்களுக்கு. தமிழ் கடவுள் 81 வாய்ப்பு இருக்குது. 81க்கு வந்து கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் பாசிபிள் இருக்குது. ஸ்லோ மேம் நான் அப்ளிகேஷனில் எடிட் பண்ணலை, பட் ஆனால் மேம் மெயில் வரல மேம். உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தால் தான் நீங்கள் எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். மிஸ்டேக் இல்லைன்னா நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.